17 வயது சிறுவர்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு வடமாநில இளைஞரை வந்து கத்தியால் தாக்கிய விவகாரம். முதல்ல 17 வயசு பையன் ஏன் பள்ளிக்கூடம் போகலைன்னு நான் ஒரு கேள்வியை இந்த அரசுகிட்ட கேட்குறேன். வடமாநிலத்தினுடைய தம்பி கடுமையாக இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள், கொலை செய்வதற்கு கூட முயற்சித்திருப்பார்கள். 80 தையல்கள் போடப்பட்டிருக்கிறது அவருடைய உடம்புல. 52 இடங்களில் வெட்டு என்று சொல்லப்படுகிறது. இப்போ நான் இந்த அரசை பார்த்து கேட்குறேன், மாசு வந்து சொல்லுகிறார் 0% வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம். நான் என்னை பொறுத்தவரை அவருக்கெல்லாம் எதுக்கு மந்திரி பதவின்னு எனக்கு தெரியல. அதிகமாக சம்பளம் வாங்குறது யார் தெரியுமில்ல? சம்பளமும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன், காவல்துறை தான் அளவுக்கு அதிகமான சம்பளம் வாங்குவதாக செய்திகள் வெளியிருந்து. அதிகமான கட்டிங், அதிகமான சம்பளம் வாங்குறது அது வந்து அரசு தரப்புலேருந்து கொடுக்கக்கூடியது. வேற சம்பளம் அதை தாண்டி கிம்பளத்தை சொல்கிறேன் நான் மொத்தம். இப்போ உங்களுடைய ஆட்சி வருது அப்படின்னா அதை சரி கட்டுவீங்களா? சும்மா விட மாட்டோம். லஞ்சத்தை எப்படி ஒழிப்பீங்க? ஒழிப்பதற்கு எல்லா செயல் திட்டங்களையும் எங்கள் தலைவர் உட்கார்ந்து உருவாக்கி எப்படி கொண்டு போகணும். ஒன்று சொல்கிறேங்க, எவன் லஞ்சம் வாங்குறானா அவனுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய ஆட்சி நிர்வாகம், அதிமுகவுடைய கட்சி நிர்வாகம் எல்லாம் குளறுபடியாக கிடப்பதால், ஒரு நேர்மையின் தத்துவமாக எங்கள் தலைவர் விஜய் திகழ்வதால் இன்றைக்கு எங்கள் பக்கம் ஆளுமைகள் வந்து அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்டிங்கு ஆஃப் அடிக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, போதை பத்தலைன்னா இவங்களே போதை வஸ்து அதில் கலந்துட்டு குடிக்கிறது மாதிரியான ஒரு செய்தி நடவடிக்கைகள்லாம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருக்கு. நீங்கள் காலையில் 6 மணிக்கே மல்லாக்க அரட்டை உசலில் கிடக்கிறான் நிறைய பேர். இதை உருவாக்கியது இந்த திருட்டு கும்பல். கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு தொடர்ந்து இந்த மதுபான கடைகளை உயர்த்தியும் மதுபானத்தினுடைய 24 மணி நேரமும் தமிழ்நாட்டில் மதுபானம் விற்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் முகில். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியில் இணைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம முதல் நேர்காணல் எடுத்திருந்தோம். அந்த சந்திப்பு குறித்து பேசியிருந்தீங்க. இப்பொழுது வந்து கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக நீங்கள் வந்து கட்சி நம்முடைய சேனலுக்கு முதலாக வந்து பேச போகிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதோடு சேர்த்து இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா செய்தி தொடர்பாளராக அறிவித்ததுக்கப்புறம் சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து கட்சியிலேருந்து கொடுத்துருப்பாங்க, சில அறிவுரைகள் வழங்கியிருப்பாங்க. இந்த விஷயத்தை பேசுங்க, இதை பேசாதீங்கன்னு சொல்லி அறிவுறுத்தல்லாம் இருந்திருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சா? முதல்ல என் தாய் வீடு ஐத்தமிழ். உலகம் முழுவதும் இருக்கிற ஐத்தமிழின் தமிழர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் தான் எனக்கு உந்துதல் சக்தி. இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திய உங்களுக்கும் ஐத்தமிழுக்கும் உள்ளார்ந்த நன்றிகள். என்னை அரவணைத்து செல்லுங்கள், ஆராதித்து செல்லுங்கள். ஆற்றலோடு பாய்வதற்கான களப்பாய்ச்சலில் என்னை நான் ஈடுபடுத்தியிருக்கிறேன். முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர்களுடைய புத்தாண்டு தைத்திருநாள் தொடங்குகிறது. உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் வாழ்த்துக்களை நாங்கள் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியான கேள்வியை நீங்கள் கேட்டீங்க. முதல்ல கட்டுப்பாடுகள் எப்படி? ஒரு மாபெரும் இயக்கத்தில், தலைமறைவு இயக்கத்தில் நான் நடமாடுகிற போது கூட 1000 ரகசியங்களை இன்று வரை உள்ளடக்கி வைத்திருப்பவன். மிகப்பெரிய கட்டுப்பாடுள்ள இயக்கத்தில் கட்டுப்பாடாக இருந்தவன். காடுகளில் நடக்கிற போது கூட காலடித்தடங்கள் பட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்து நடந்தவன். ஆக இன்றைக்கு ஒரு மாபெரும் மக்கள் புரட்சி இயக்கத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த எப்படியான கட்டுப்பாடுகள் புதுசாக இருக்குது. தலைவர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிற சில விஷயங்கள், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற புத்தாண்டு பிறக்கிற நேரத்தில் நிறைய பேரை நான் வந்து கடுமையான வார்த்தைகளால் பிரயோகித்திருக்கிறேன். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்ததற்கு பிறகு நாம் ஏன் இவ்வளவு தடித்த வார்த்தைகளை சில பேர் மீது நாம் திணித்தோம் என்பதை உணர்கிற போது நமக்கு வருத்தமாக இருக்கிறது.
அந்த வருத்தத்தை உருவாக்கியவர் எங்கள் தலைவர் தளபதி விஜய். அவர்களுக்கெல்லாம் எனது வருத்தத்தை நான் உரித்தாக்குகிறேன். ஆனால் குற்றவாளிகளாக சட்டம் ஒருவரை கை நீட்டுகிறது என்றால் சும்மா விட மாட்டேன். அத்துமீறுகிறவர்கள் மீது நான் அத்துமீறத்தான் செய்ய முடியும், அடக்கி கொண்டு இருக்க முடியாது. ஆக இயக்கம் எனக்கு விதித்திருக்கிற கட்டுப்பாடுகள் சரியாக பேச வேண்டும், எதிரிகளையும் துரோகிகளையும் ஒரே இடத்தில் வைத்து பேச வேண்டும், மரியாதையாக பேச வேண்டும். எல்லோரும் மனிதர்கள்தான், மனநிலை தான் வெவ்வேறு. ஆகையால் நாம் நமது முப்பாட்டன் வள்ளுவனுடைய பெரும் தத்துவமான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற மகத்தான தத்துவத்தை இந்த மக்களுக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில் எல்லோரும் மனிதர்கள்தான், மனநிலைகள் மாற்றம் வருகிற போது தவறுகளும் நடக்கும், சரிகளும் நடக்கும் என்பதை சமமாக உணர்ந்து உங்களது களப்பணியை தொடங்குங்கள் என்று எனது தலைவர் விஜய் அவர்கள் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஆகையால் கோபம் இல்லாமல் இருக்க முடியாது. அது கொடூரமான கோபமாக இருந்து விடக்கூடாது. அந்த கோபத்திற்கும் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கேள்விகளை தொடுங்கள், பதிலுக்காய் காத்திருக்கிறேன். நிச்சயமாக. ஏன்னா முதல் கேள்வியே இந்த சமீபத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகளில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னா திருத்தணியில் நடந்த அந்த சம்பவம். 17 வயது சிறுவர்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு வடமாநில இளைஞரை வந்து கத்தியால் தாக்கிய விவகாரம் இது பெரிய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தினுச்சு. இதில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பல்வேறு கேள்விகள், கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சிட்ருக்குறாங்க. அந்த 17 வயசு பசங்க எல்லாருமே வந்து போதை பழக்கத்திற்கு வந்து அடிமையாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய கடந்த கால ரீல்ஸில் பார்க்க முடிஞ்சுது. ரெண்டாவது, இந்த ரீல்ஸ் மோகமும் சேர்ந்தே அவர்களை வந்து பாடுபடுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ அந்த வீடியோ, அந்த தாக்குற வீடியோவை கூட அவங்களாம் ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்கானுங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு செயல். தமிழ்நாட்டில் இது ஒரு முன்மாதிரியான ஒரு செயலாக இன்றைக்கி மாறிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அவலமும் ஏற்படுது. ஏன்னா நிறைய பேர் இது மாதிரி ரீல்ஸை போட்டுட்டு பண்ணக்கூடிய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தில் வந்து முதற்கட்டமாக சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தமிழ்நாடு அரசு இந்த போதை புழக்கங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை சட்டம் ரீதியாக தடுக்கிறதா இருக்கட்டும், இதில் எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல 17 வயசு பையன் ஏன் பள்ளிக்கூடம் போகலன்னு நான் ஒரு கேள்வியை இந்த அரசுக்கிட்ட கேட்குறேன். 208 பள்ளிக்கூடங்களை தமிழ்நாடு முழுவதும் மூடியிருக்கிற இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் கல்வி எந்த அளவிற்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது என்பதற்கு சான்று தான் இன்றைக்கு 4 பேர் வந்து ஒரு வடமாநிலத்தினுடைய தம்பியை கடுமையாக இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். கொலை செய்வதற்கு கூட முயற்சித்திருப்பார்கள். அது என்னமோ அந்த தம்பி பொழைச்சது ரொம்ப 80 தையல்கள் போடப்பட்டிருக்கிறது அவருடைய உடம்புல. 52 இடங்களில் வெட்டு என்று சொல்லப்படுகிறது. துல்லியமாக நமக்கு இன்னும் சரியான தகவல் இல்லை. ஆனால் அந்த தம்பி நன்றாக இருக்க வேண்டும், அவன் மீண்டும் அவன் பெற்றோர்களை போய் பார்க்க வேண்டும் என்பது நம்மளுடைய உள்ளார்ந்த விஷயம். அதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இந்த தத்துவம் சாதாரணமானதல்ல. இப்போ நான் இந்த அரசை பார்த்து கேட்குறேன். மாசு வந்து சொல்லுகிறார் 0% வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? 0% கல்டிவேஷன்றது, அதாவது இங்கே உற்பத்தியே கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு புழக்கம் இல்லைன்னு சொல்ல வரல. உற்பத்தி கிடையாது இங்கே தமிழ்நாட்டில், அது இல்லாத நிலை இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கே ஒரு ப்ராப்பரான டேட்டா. அது என்னன்னா, நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ எதுக்கு காவல்துறை இன்டெலிஜென்ஸ் பிரிவு 3 நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில்? சொல்லுங்கள் பார்ப்போம். மற்ற மாநிலங்களின் எல்லைகளில் இருந்து இந்த நாட்டிற்குள் வருகிறது என்றால், தமிழ்நாட்டிற்குள் வருகிறது என்றால், அப்போ உங்களுடைய சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை, மிக மோசமான சீர்குலைந்து போய் கிடக்கிறது என்பதை மாசு அவர்கள் ஒத்துக்கொள்கிறார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? நான் கேட்குறேன், இன்றைக்கு காவல்துறையை கையிலே வைத்து கொண்டிருக்கிற முதலமைச்சரோடு நீங்கள் தினந்தோறும் நடைபயிற்சி செய்கிறீங்களே, அப்போ நீங்கள் பேசலாமே? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். மருத்துவமனைகள் ஏன் பெருகுது? மருந்துகள் சரியாக இல்லை, மருத்துவமனைகள் பெருகுது. ஒத்துக்கிறோமா? தான் நீ சரியாக பண்ணியிருந்தா எல்லாமே சரியாக இருக்கும். அது ஒரு வியாபாரமாகவும் பார்க்கப்படுது இன்றைக்கி. இன்னொன்று, அதில் நிறைய குளறுபடிகள்லாம் இருக்குது. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அதற்கு உகந்த மருந்துகளை இன்றைக்கி தயார்படுத்தி கொடுக்குறார்கள் என்கிற குற்றச்சாட்டுலாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து மகப்பேறு திட்டங்களில் மிகப்பெரிய மோசடிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள். இதெல்லாம் வந்து மாசு கவனிக்கணும். சும்மா 0% வந்து இங்கே ஒன்றுமே இல்லைன்னு பொம்மலாட்டம் போடுவதற்கு நீங்கள் வந்து ஏமாத்தாதீங்க மக்களை. இல்லைப்பா, அந்த பேட்டியில் வந்து கவனிச்சிருப்பீங்க, அந்த 0% கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவர் அதோடு கோர்த்தை ஆரம்பிக்கிறாரு. அப்படி நீங்கள் சொல்கிறது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுது போல் யாராவது எங்கேயாவது விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரகசியம் காக்கப்படும், நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து முறையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லலாம்ல. இல்லை, நான் என்ன எந்த தைரியத்தில் மக்கள் நான் என்ன கேட்குறேன்னா, வரையறுக்கப்பட்ட எல்லை என்று பிரித்து வைத்திருக்கிறீர்கள் காவல் நிலையத்திற்கு என்று. அந்த காவல் நிலையத்தில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் 22 பேருக்கும் மேற்பட்டவர்கள் பணி செய்கிறார்கள். ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரிவு கியூ பிரிவு இருக்குது, கிரைம் இருக்குது,
சிபிசிஐடி என்கிற தனிப்பிரிவு இருக்குது. இத்தனை பிரிவை நீங்கள் வச்சிருந்து அது கூட கண்டுபிடிக்க உங்களுக்கு துப்புல்லைன்னு சொன்னால் அப்போ உங்களுடைய காவல்துறை லட்சணம் என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் இந்த மாசு போன்றவர்களெல்லாம் என்னை பொறுத்தவரை அவர்களாம் எதுக்கு மந்திரி பதவின்னு எனக்கு தெரியலை. அவர் என்ன மருத்துவம் படிச்சுட்டு வந்திருக்கிறார்? மருத்துவத்தை பற்றி அவருக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். மாரத்தான் அமைச்சர்னு வேணால் அவரை நிறுத்தலாம். அதுக்கு தான் அவர் சரியான அமைச்சராக செயல்பட முடியுமே ஒழிய மருத்துவத்துக்கு எப்படி அவர் சரியாக செயல்பட முடியும்னு இந்த அரசு கருதுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு துறையை சார்ந்தவர்கள் அந்த துறையில் ஒரு எக்ஸலண்ட் கடந்த ஆட்சியில் அதிமுகவில் வந்து விஜயபாஸ்கர் என்கிற ஒரு மருத்துவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். பொருத்தமாக இருந்தது. சி விஜயபாஸ்கர். ஆமாம், பொருத்தமாக இருந்தது. அவர் அனைத்து மருத்துவமனைகள்லையும் போய் கலாய்வு பண்ணார். ஆனால் அவர் கட்டிய புதுக்கோட்டை மருத்துவமனை கட்டி 9 ஆண்டுகளில் மேல் தளங்கள் எல்லாம் பொழந்துட்டு நிற்கிது. அது வேறு விஷயம். அதில் மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கு வாய்ப்பு இருப்பதை போல நம்ம ஒரு பாட்டு வேற பாட்டு. ஆமாம், அது வேற பாட்டு. அப்போ இவர்கள் எந்த அடிப்படையில் ஏன் மருத்துவரே உங்களுக்கு கிடையாதா? மருத்துவராக வெற்றி பெற்றிருக்கிறாரே நம்ம இவர் துறைமுகமாக ஏதோ ஒரு தொகுதியில் நின்று ஒரு மருத்துவர் வெற்றி பெற்றிருக்கிறாரே, எங்களுடைய கொள்கை தலைவி அஞ்சலை அம்மாளுடைய உறவினர் எழில், அவரை கொண்டுகிட்டு வந்திருக்கலாமே, ஏன் அவரை கொண்டுட்டு வரல? டாக்டர் எழில். அவர் மருத்துவம் படித்தவர் தானே. அப்போ உங்களுக்கு யார் கட்டிங் அதிகமாக தர்றாங்களோ, யார் வந்து கொள்ளையடிச்சு நம்மளுக்கு கொட்டுறாங்களோ அவங்களும் நீங்கள் அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்க்குற இடத்துல வச்சுங்க. நீங்கள் அதிமுக வந்து பிரிஞ்சு போன எல்லாருக்குமே அமைச்சர் பதவினா என்ன அர்த்தம்? அங்கே கொள்ளையடிச்சது மாதிரியே இங்கேயும் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலான அமைச்சர் பதவி எத்தனை பேருக்கும் கொடுத்து வச்சுருக்கிறீங்க? அந்த கணக்கில் தான் இப்போ நிறைய பேர் அதிமுக வந்து விலகி அங்கே போவான்னு பார்த்தா தூய்மையானவர்கள் ஒரு தூய்மையின் பக்கம் வர துடித்து கொண்டிருக்கிறார்கள், வருகிறார்கள். அதுதான் தமிழக வெற்றி கழகம். அதில் தான் இப்போ அண்ணன் செங்கோட்டையனாராக இருக்கட்டும், இப்போ நேற்று ஜேசிடி பிரபாகர் போன்ற ஆளுமைகள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகிறார்கள் என்றால் இந்த மக்களின் மீது நன்மதிப்பை உருவாக்க வேண்டும், நன்மதிப்பை பெற வேண்டும். நன்மதிப்பை உருவாக்கக்கூடிய தலைவர் விஜய்தான் என்பதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் அதிமுகவுடைய கட்சி நிர்வாகம் எல்லாம் குளறுபடியாக கிடப்பதால், ஒரு நேர்மையின் தத்துவமாக எங்கள் தலைவர் விஜய் திகழ்வதால் இன்றைக்கு எங்கள் பக்கம் ஆளுமைகள் வந்து அரவணைத்து கொண்டிருக்கிறார்கள். அரவணைக்கிற இடத்தில் தமிழக வெற்றி கழகமும் இருக்கிறது என்றால் இதுதான் புதிய மாற்றம். இப்போ சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த திருத்தணி சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுது. அதை தாண்டி அதுக்கு மறுநாளே வந்து இன்னொன்று ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து ஒரு முதியவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ இது எல்லாம் வந்து சின்ன பசங்க இல்லை, இந்த 17 வயசுக்கு உட்பட்டதுலேருந்து 22-25 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் பெரும்பாலும் இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. இப்போ போதை புழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது, போதை புழக்கம் குறிப்பாக இந்த கஞ்சா புழக்கம், இது எல்லாமே வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டு இருக்கு. மாணவர்களிடத்தில் ரொம்ப மலினமாக கிடச்சிக்கிட்டு இருக்குன்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லை? அதுக்கு காரணம் வந்து முதல்ல குடிகாரங்கடை திறந்தது தான். இந்த மதுபான கடைகளை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஊற்றி குடிச்சும் போதும், அதில் சரியில்லை. இப்போ அங்கேயும் பெரிய ஊழல் நடக்குமா என்னன்னு தெரியல. 8% ஆல்கஹால்னு பீரில் போடுறாங்களாம். 42 43 அது தெரில, எனக்கு சரியாக தெரியல. அந்த சதவீதம் வந்து என்ன ரம்மு ரம்மு அதுக்கப்புறம் விஸ்கி இதில் கலக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரியான அளவீடோட இந்த FSSAIன்னு ஒன்று இருக்குது தெரியுமில்ல, உணவு பாதுகாப்பு லைசன்ஸோட. இப்போ அந்த நிறுவனம்லாம் அதை சோதனை பண்ணுறாங்களா, எவ்வளவு தூரம் அது மது வந்து அந்த போதைப்பொருள் கலக்கப்படுகிறது, எந்த மாதிரியான போதைப்பொருள் கலக்கப்படுதுங்கிறத இவங்க ஒத்துக்கிறாங்களா என்னங்கிறது கூட நம்மளுக்கு தெரியலை. ஆனால் 8% போட்டு ஒரு பீர் பாட்டில் விற்றா அதில் போதையே இல்லைன்னு சொல்லி தான் அவன் என்ன செய்கிறான், இதெல்லாம் வேண்டாம் வேறு நல்ல போதையாக இருக்கிறத கொடுன்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ அதுலேயும் வந்து நீ என்னென்னா வாங்கி கொண்டு செல்கிறவர்களே என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ என்ன கட்டிங்கு ஆஃப் அடிக்கிறவங்கள என்ன செய்கிறாங்கன்னா, போதை பத்தலைன்னா இவங்களே போதை வஸ்து அதில் கலந்துட்டு குடிக்கிறது மாதிரியான ஒரு செய்தி நடவடிக்கைகள்லாம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருக்கு. நீங்கள் காலையில் 6 மணிக்கே மல்லாக்க அரட்டை உசலில் கிடக்கிறான் நிறைய பேர். இதை உருவாக்கியது இந்த திருட்டு கும்பல்கள். கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு தொடர்ந்து இந்த மதுபான கடைகளை உயர்த்தியும் மதுபானத்தினுடைய 24 மணி நேரமும் தமிழ்நாட்டில் மதுபானம் விற்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். இல்லை, இந்த குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்டமான அரசியல் முன்னெடுப்பில் குறிப்பாக இந்த மதுபான கடைகள் விவகாரத்தில் வந்து அவர் வெளிப்படையாக எந்த ஒரு கருத்தையுமே தெரியல. கொள்கையிலே இருக்குது, நீங்கள் அதை பார்க்கல நினைக்கிறேன். கொள்கை திட்டங்களில் முற்றிலுமாக மதுவிலக்கு முழுமையாக அமல்படுத்தீங்களா? ஆமாம், அது எங்கள் கொள்கை பிரகடனத்தில் ஒன்று இருக்குல்ல, முற்றிலுமாக மதுவிலக்கு மாநிலமாக நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிறத தலைவர் ரொம்ப தெளிவாக. கொரோனா காலத்தில் குடிக்காம தானே இருந்தாங்க, எப்படி உயிர் வாழ்ந்தாங்க? எங்களுக்கு அதுதான் பாடம்.
ஆக இந்த தேசத்தை குடிகார நாடாக்கிய இந்த குற்றவாளிகளை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டிய இடத்தில்தான் தமிழக வெற்றி கழகம் தலை நிமிர்ந்து போராடுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. நாங்கள் வருவோம், பாருங்கள், நீங்கள் வேணாம். மதுவிலக்குக்கு மாற்று வழி இன்னொன்றையும் ஏற்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. ஒரு பக்கம் மறுவாழ்வு மையங்கள் அதிகப்படுத்துவது, அதை தாண்டி இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அரசுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய விவகாரங்களில் வந்து முன்னெடுப்பு. மதுவில் மட்டும்தான் வருமானங்கிறது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. இல்லை, அது மட்டும் கிடையாது. அதில் வரக்கூடிய பெரு வருமானம் வந்து இன்றைக்கி இழக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முன்னுதாரணமாக வேறு ஆப்ஷன் நீங்கள் எடுக்கணும்ல. இப்போ இது எல்லா பாசிபிலிட்டியும் ஏற்கனவே வந்து கலைஞர்களுடைய தேர்தல் அறிக்கையில் கூட 2011 நினைக்கிறேன், 2011 தேர்தல் அறிக்கையிலே வந்து மதுவிலக்கு அமல்படுத்தும்னு சொல்லி அவங்க தேர்தல் அப்படி சொல்லுவாங்க. தேர்தல் முடிஞ்சு போச்சு, ஜெயிச்சிட்டாங்கன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க, தோத்தாங்கன்னா திருப்பியும் பேசுவாங்க. அது அவங்களுடைய வாய்ப்பாடு. அது திமுகவின் வாய்ப்பாடு எதுனா மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாடை தொடர்ந்து சொல்லுவாங்க. அதில் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு எடுத்து நினச்சிக்கலாம்ல. ஏன்னா இதில் வந்து மதுவிலக்கு அப்படின்றத ஒன்று அமல்படுத்தணும் அப்படின்னா அதில் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இங்கே யதார்த்தமாக மக்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து பெருமளவு குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவர்களை முழுமையாக நம்ம வந்து டோட்டலாக இந்த மதுவிலக்கு மூலமாக இது பண்ணணும் அப்படின்னா அது வேறு மாதிரி கள்ளச்சாராயங்கள் அதிகரிக்குங்கிற ஒரு விமர்சனம்லாம் வைக்கிறாங்கல்ல. எங்கள் ஆட்சியில் தொலைச்சிருவோம் கள்ளச்சாராயம்லாம் எவனாலும் காய்ச்சினானா, உயிரோடவே இருக்க முடியாது என்கிற எச்சரிக்கையை நாங்கள் சொல்லிக்கிறோம். முழுவதுமான மதுவிலக்கு மாநிலமாக உருவாக்குவதுதான் எங்களுடைய மக்கள் தலைவரின் நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் என்பதில் நாங்கள் 100% உறுதியாக இருக்கிறோம். நிச்சயமாக தேர்தல் அறிக்கை வருகிற போது மதுவிலக்கு விஷயங்களை பற்றி தலைவர் தெளிவாக குறிப்பிட இருக்கிறார். அவசரப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குது. நாட்டுக்கான வருமானம் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த திமுக அரசு இதுவரை வந்து 5 லட்சம் கோடின்னு இப்போ சொல்கிறாங்க. 5 லட்சம் கோடி, செத்தா 1 கோடி, பிறந்தா 1 கோடின்னு புது துணியை கொண்டாந்து போட்டுட்டு போகிறதான் நம்ம பார்த்துருக்குறோம். தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் வந்து 9,55,690.5 கோடி கடன் வாங்கியிருக்கிறது. இதில் ஒரு நாளைக்கு தமிழ்நாடு கட்டுகிற வட்டி 171 கோடி. அப்போ இதுக்கு பேர் என்ன ஆட்சி நிர்வாகம் நடக்குது இங்கே? கட்டமைப்புகள் எதுவும் சரியாக இருக்கா? நான் ஒன்று சொல்லவா, இந்த கோடிகள் எல்லாம் எங்கே இருக்குன்னா அமைச்சருடைய இல்லங்களிலும் அவருடைய அந்தரங்க வீடுகளிலும் இருக்கிறது. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு சொல்கிறேன். இத்தனாயிரம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் அமைச்சர் பெருமக்கள். அந்த அமைச்சர்களிடம் இருக்கிற பணங்களை பறிமுதல் செய்தாலே தமிழ்நாட்டினுடைய மொத்த கடனையும் அடைத்து விடலாம். அந்த அளவுக்கு வந்து இவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார். இவர்கள் நலத்திட்டம் என்கிற பெயரில் கொள்ளையடிப்பதைத்தானே நோக்கமாக வைத்திருக்கிறார்களே ஒழிய வேற ஒன்றுமில்லை. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் எங்கேயாவது சட்டம் ஒழுங்கும் சரியா இல்லை, பெண்களுக்கான பாதுகாப்பும் சரியில்லை, போடுகிற தார் சாலை கோலமாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, தெரியுமில்ல உங்களுக்கு? அப்போ திட்டமிட்டு ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் உருவாக்குகிறோம் என்கிற பேரில் இந்த இப்போ ஒன்று பாருங்கள், நீங்கள் நோண்டிங்கன்னா அது வரும். மின்சாரத்தினுடைய அந்த டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கு வந்து ஒரு அடப்பு வச்சுருக்காங்களா இப்போ இரும்பால் அதில் வந்து பல 100 கோடி கொள்ளை சென்னையில் போட்டிருக்காங்க. அதில் பல 100 கோடி கொள்ளை அடித்திருப்பதாக நம்மளுக்கு ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் உருவாக்குகிற போது கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற மனநிலையில் தான் நீங்கள் அதை உருவாக்குறீங்களே ஒழிய மக்களுக்கான நலத்திட்டம் என்பது என்ன? இப்போ இந்த வந்து மக்கள் மீது இந்த கடனை நீங்கள் சுமத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு ஏன் மக்களை பயன்படுத்துகிறீர்கள்? இந்த விஷயம் இருக்குல்ல. ஒன்று இல்லை, இப்போ திட்டக்குழு இயக்குனர் நினைக்கிறேன் இவர் ஜனரஞ்சகனா, அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. கடனை வந்து அரசாங்கம் கட்ட போகுது, நீங்களாக கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார் அரசாங்கத்துக்கு எங்கேருந்து பணம் வரும்? மக்களுடைய உழைப்பிலிருந்து வரக்கூடிய பணம் தானே நீங்கள் வந்து கடனாக கட்ட முடியும். 171 கோடி ஒரு நாளைக்கு நீங்கள் கடை அங்கே வட்டி கட்டுறீங்கன்னா உங்கள் அவ்வளோ சூழல் என்ன? உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் என்ன? நான் தான் சொல்கிறேன், அமைச்சர் பெருமக்களிடம் அடித்த கொள்ளை பணத்தை திரும்ப பெற்றாலே இந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடனை அடைக்க முடியும். அதை உருவாக்கக்கூடிய செயல் திட்டங்களை, நடைமுறை வழிபாட்டு முறைகளை இங்கே கொண்டு வரலைன்னு சொன்னால் இந்த அமைச்சர் பெருமக்கள் இருக்கிற வர வாரி சுருட்டி கொள்ளையடிக்கிற வேலையை தான் அவங்க செய்வாங்க. பட் அதுக்கு மாற்று தான் தமிழக வெற்றி கழகம். நிச்சயமாக நான்லாம் வந்து தேர்தல் காலத்துக்கு வர்றேன், எங்கள் தலைவர் என்னை நிறுத்துறாருன்னு சொன்னால் என்னுடைய சொத்து மதிப்பை வெளிப்படையாக அறிவித்து விட்டு, நான் எத்தனை சட்டை வச்சுருக்கிறேங்கிறத கூட நான் அறிவிச்சு விட்டு களத்துக்கு வருவோம். ஏன்னா நாங்கள் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய மனிதர்கள், மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய மாமனிதர்கள் அவர்கள். அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வறுமையானால் ஒரு தூய்மையான ஒரு நேர்மையான, இங்கே வந்து முதல்ல லஞ்சத்தை ஒழிக்கணும். லஞ்சத்தை ஒழிக்க இப்போ அதிகமாக சம்பளம் வாங்குறது யார் தெரியுமில்ல? சம்பளமும் கிம்பளம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன், காவல்துறை தான் அது அளவுக்கு அதிகமான சம்பளம் வாங்குவதாக செய்திகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதிகமான கட்டிங், அதிகமான சம்பளம் வாங்குறது அது வந்து அரசு தரப்புலேருந்து கொடுக்கக்கூடியது. வேறு சம்பளம் அதை தாண்டி கிம்பளத்தை சொல்கிறேன் நான். மொத்தம் அது வீட்டுக்கு அது சம்பளம், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மொத்தமாக கொண்டே காசு கொடுக்கலன்னா மனைவி தூக்கி போட்டு துப்புவா. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நிலைமை. ஆக தொடர்ந்து தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமான
லஞ்சங்கள் தலைவிரித்தாடுவதற்கு காரணம் இந்த ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறைகள் தான். கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறான் காவல் நிலையங்களில், எல்லா காவல் நிலையத்திலையும் கட்ட பஞ்சாயத்து. நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். வாங்க நீங்கள் வந்து உங்களுடைய கேமரா எடுத்துகிட்டு வாங்க, நான் காட்டுறேன் எத்தனை. இப்போ உங்களுடைய ஆட்சி வருது அப்படின்னா அதை சரி கட்டுவீங்களா? சும்மா விட மாட்டோம். லஞ்சத்தை எப்படி ஒழிப்பீங்க? ஒழிப்பதற்கு எல்லா செயல் திட்டங்களையும் எங்கள் தலைவர் உட்கார்ந்து உருவாக்கி எப்படி கொண்டு போகணும். ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, எவன் லஞ்சம் வாங்குறானா அவனுக்கு வேலையை டிஸ்மிஸ்ஸுங்க. டிஸ்மிஸ் தான். என்னத்துக்கு நீ வாங்கின? உனக்கு சம்பளம் வருதில்ல, உனக்கு எதுக்கு கிம்பளம்? நீ செய்கிற வேலைக்கு அரசு சம்பளம் கொடுக்குது, அப்போ தான் நீ அவன்கிட்ட காசு வாங்குற. டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு தான் எங்களுடைய செயல் திட்டங்கள் இருக்குது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது காவல்துறையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். நேர்மை இங்கே தமிழ்நாட்டில் நேர்மை மட்டும்தான். நேர்மை இல்லைன்னா தூக்கி எங்கே வேணாலும் பண்ணுவோம். அப்படி ஒரு ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கு தான் நாங்கள் சின்னஞ்சிறியவர்கள், சின்ன பிள்ளைகள் நாங்கள் களத்துக்கு வரணும்னு துடிக்கிறோம். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு பெரிய அஜெண்டாவை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையில் அது பிரதிபலிக்கும். பொறுத்திருங்க, நல்ல தகவல் வரும்.